ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேன். ஸ்கூல் விட்டு இப்போ தாங்க வந்தேன். நேராக போய் குளிச்சுட்டு நேராக இங்கே தான் வந்திருக்கேன். கொஞ்சம் ஒர்க் லோட் ஜாஸ்தி ஸ்கூலில், அதனால் கால்லாம் வலிக்குதா. ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆனாலும் இந்த விஷயத்தை உடனடியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் ஓடி வந்திருக்கேன். அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமா? முதல்ல ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னாக்க, நம்ம வாரத்துக்கு ஒரு ஸ்டார்டிங்லலாம் 350 பேருக்கு கொரியர் இல்லைங்க, போஸ்ட் 5 ரூபா கவரில் சீடு இலவச விதை பகிர்ந்திருக்கோம். அப்புறம் 100 ஒரு வாரம் பகிர்ந்தோம். இந்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று தானே, 2 நாளைக்கு முன்னாடி 150 பேருக்கு. இப்படி வாரம் இந்த வருஷத்தில் மட்டும் நெருக்கி 4000 தொட்டுருச்சு. அவ்வளோ பேருக்கு இலவச விதை பகிர்ந்திருக்கோம். இன்ன விதை நிலை என்ன இருக்குதோ, இதில் என்ன ஒன்றுனா, இவ்வளோ தூரம் என்னால் விதை பகிர முடியுதுன்னா இந்த தோட்டம் மட்டும் காரணம் கிடையாது. நீங்கள், என்னுடைய உறவுகள், நீங்கள் தான் காரணம். அதுக்கு அவ்வளோ சீட்ஸ் எனக்கு அனுப்பி தந்திருக்கீங்க. அவ்வளோத்தையும் வச்சு நான் என்னங்க பண்ண போகிறேன்? எனக்கு போக மிச்சத்தை ஃபுல்லாக என்னுடைய உறவுகள் உங்களுக்கே நான் திருப்பி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? உங்கள் அன்புக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். இந்த 2 வருட காலத்தில் நம்மளுடைய இந்த ஜெயாஸ் கார்டன் அப்படிங்கிற இந்த குடும்பத்தை நீங்கள் உயர்த்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்றைக்குமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். இன்னும் அதிகமாக நம்மளுடைய குடும்பம் வளரணும். 50,000, 1,00,000 இப்படின்னு வளரணும். நான் வளரும்போது என்னோட சேர்ந்து நீங்களும் வரணும். அதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஃபேமிலியும் இன்னும் பெருசாகணும். 400 பேர் 405 பேர் இருக்காங்க. அந்த ஃபேமிலி இன்னும் பெருசாகணும். அது ஒரு குரூப்பில் இடம் பத்தாமல் 2, 3, 4, 5 எனக்கு அவ்வளோ ஆசை, பேராசைன்னு கூட சொல்லலாம். நிறைய குரூப் ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா கம்யூனிட்டி குரூப்பாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேருக்கு விதை பகிரணும். என்னால் முடியாத என் உறவுகள் செய்வாங்கங்கிற நம்பிக்கையோடு 400 பேரை சேர்த்தேன். 400 பேரும் அப்பப்பா விதை என்ன, கட்டிங்ஸ் என்னெல்லாமோ சும்மா பறக்குதுங்க. எல்லா ஊருக்கும் எங்கெங்கேயோ பறக்குதுங்க. மாவட்டம் விட்டு மாவட்டம் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாமோ போகுது. ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டெல்லாம் நம்மளுடைய விதை பகிர்ந்து அது அத்தனை உறவுகளும் என் உறவுகள் அப்படிங்கிறதுல எனக்கு அவ்வளவு கொள்ளை மகிழ்ச்சி மட்டும் இல்லை, பெருமை. சரிங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். இவ்வளோ விதை பகிர்றல்ல, இதெல்லாம் நான் ஏன் ஆரம்பித்தேன் தெரியுமா? இந்த விதை பகிர்றோம்ல, இதில் எவ்வளோ நெகட்டிவ் நான் சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒவ்வொரு வாரமும் இப்போ ஒரு 350 பேருக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பேர் எனக்கு சொல்லுவாங்க, அக்கா எனக்கு விதை வரலை அப்படின்னு. 150 பேருக்கு அனுப்புனாலும் அதில் ஒரு 5 பேர். இப்படியே ஒரு 5 பேர் 10 பேருக்கு விதைகள் போய் சேர மாட்டுக்கு அந்த 5 ரூபா கவரில் அனுப்பும்போது. கொரியர் அனுப்புனாலும் இந்த பிரச்சனை இருக்குது. கொரியர் நான் அனுப்பி விட்டேங்க, விதை கட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஆந்திராவில், ஆமாம் ஹைதராபாத்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு நான் அனுப்பி விட்டேன். 90 ரூபா அந்த அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய அளவுக்கு 90 ரூபா நான் பே பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். நான் அவங்கக்கிட்டலாம் கொரியர் சார்ஜ் வாங்கலை. நானாக அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும். ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து என்னோடையே பயணித்து இப்படி அவ்வளோ கமெண்ட் போடுவாங்க. கமெண்ட்டு சாதாரணமாக போட மாட்டாங்க, அப்படி நிறைய போடுவாங்க. ஒவ்வொரு பக்கம் அளவுக்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்புக்காக நம்ம அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லாமலேயே 90 ரூபா செலவு பண்ணி கட்டிங்ஸு, சீட்ஸ் எல்லாம் நிறைய அனுப்பி தந்தேன். இன்றைக்கி வரைக்கும் போய் சேரலை. ஸோ கொரியர்லேயும் அப்படி பிரச்சனை இருக்குது. சரிங்களா? இப்போ எல்லா பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். முதல்ல போஸ்டலுக்கு வரேன். போஸ்டரில் அந்த 5 ரூபா கவரில் ஒரு 350 பேருக்கு அனுப்புனா ஒரு 10 பேருக்காவது குறைஞ்சபட்சம் போய் சேர மாட்டேங்குது. அப்புறம் நானும் கம்ப்ளைண்ட் புக் பண்ணேன். அதில் ஒரு சில இதில் எனக்கு புக் பண்ண முடியல. அப்போ ஒரு சிஸ்டர் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் என்ன ஏது அப்படின்னு சொல்லி, திருநெல்வேலி சிஸ்டர் தான். அவங்க போஸ்ட் ஆஃபீஸை கேட்டு இங்கே கேட்டு போஸ்ட்மேன்கிட்ட கேட்டு எங்கேயுமே கிடைக்கல. கடைசி திருப்பி நான் உடனே சொல்கிறது என்ன தெரியுமா? அவங்க ஏமாந்து போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த விதைகளுக்காக நம்ம எவ்வளோ தூரம் அந்த கார்டன் லவர்ஸ் ஏங்குவோம். அது கிடைக்கும்போது எவ்வளோ சின்ன பிள்ளை மாதிரி சந்தோஷப்படுவோம். அது கிடைக்காம போயிட்டால் எவ்வளோ வருத்தப்படுவோம் அப்படிங்கிறது எனக்கு புரியுங்க. அதனால் நான் என்கிட்ட அக்கா எனக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா, அது யாராக இருந்தாலும் திரும்ப ஒரு கவர் அனுப்புங்கடா, நான் திருப்பி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அது மாதிரி நிறைய அங்கேயும் எங்கேயும் அலமோதின தங்கைமார்கள் நிறைய உண்டு, அக்காமார்களும் உண்டு.
அப்போ வந்து இன்றைக்கெலாம் ஒரு சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேகரித்து அனுப்பியிருக்கீங்க, நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படி. நாங்கள் தாராளமாக பண்ணுங்கள், எனக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படி சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எதுக்கும் நான் போடுற அந்த போஸ்ட்டு அதில் கொண்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த ரயில்வே போஸ்ட் ஆஃபீஸில் தாங்க ரெகுலராக போடுறேன். ஏன்னா எங்கள் ஸ்கூலுக்கு ஆன் த வே அது ஆர்எம்எஸ், அதில் அங்கே போய் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஸ்பீட் போஸ்ட் வந்து நம்ம மும்பைக்கு வந்து ப்ராடக்டை வந்து நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ அதுக்காக நான் போயிருந்தப்போ கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன தகவல் படி எங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் எங்கேன்னு இல்லை, எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் எந்த கவரையும் பெண்டிங்கில் வைக்க முடியாதான். ஒரு கவர் பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டு படி பார்த்து அதிகாரிகள் வந்தாங்க அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவாங்களாம். அதனால் இங்கே பெண்டிங் கவர் கிடையாது. உங்களோட நீங்கள் அனுப்பின வாரம் அனுப்பின 350 கவர் 150 கவர் 200 கவர் எல்லாமே நாங்கள் இங்கேருந்து அனுப்பிவிடுவோம் சார். அதனால் எங்களுக்கும் இதே மாதிரி உங்களை மாதிரியே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சீடு அனுப்புகிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுடைய ஏரியாவை சார்ந்த போஸ்ட்மேன் மட்டுமே இதற்கு காரணம். அவர் கை வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வராமல் இருக்குது அப்படின்னா அவர் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணால் போஸ்ட் மேனை தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க மட்டுமே கொடுக்காம ஒரு வேளை வச்சுக்கலாம், இல்லை அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை சார் அப்படின்னு சொல்லி இங்கே அந்த ஆஃபீஸர் சொல்லிட்டார். யாரை பார்க்கணும் என்னன்னு கேட்டு மேலதிகாரி வரைக்கும் பார்த்துட்டோம். அப்போ உங்கள் ஏரியா போஸ்ட்மேனு தான் பொறுப்பு. வரலைன்னா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்தால் அவர் வந்து உங்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பாரோ அந்த ஸ்டெப்பை எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம ஒரு முயற்சியே பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பட்சத்தில் ஒரு பிரச்சனைகளுக்கான முடிவு வராது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா நான் ஒரு சில பிரச்சனைகளை எப்படி சமாளித்தேங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா. நம்ம ஒரு யூடியூபர் சிஸ்டருக்கு கர்நாடகாவுக்கு கொரியர் அனுப்பியிருக்கோங்க. மறுநாளே அவங்களுக்கு கிடச்சிரும்னு சொல்லிட்டு 2-3 நாளில் கிடச்சிரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இது அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. கிடைக்கவே இல்லை. 9 days என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் இங்கே பிடிச்சி நல்லா கத்தி விட்டேன், பயங்கரமாக கோபுரம். எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடக்குன்னா என்னால் பொறுத்துக்க முடியாது. பயங்கரமாக இந்த அளவுக்கு சாஃப்டாலாம் பேச மாட்டேன், கொஞ்சம் அப்படியே எகிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த சிஸ்டர் பாவம் எனக்கு கோவப்படவே வரலைங்க அப்படின்னாங்க. நம்மலாம் அந்த கேரக்டர் கிடையாது. கோவப்பட்டு நான் அங்கே வரைக்கும் போய் ஃபோனில் பேசியாச்சு. பெங்களூரு அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் கொரியர் அட்ரஸை கூட எடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்களையும் கேட்க சொல்லி அவங்களையும் போக சொல்லி எதுவுமே நடக்கலை. இங்கே நான் கொடுத்த அந்த டார்ச்சரில் என்ன பண்ணிட்டாங்க, என்னையை வந்து வாங்கிக்கோங்க. நான் வாங்கி என்னங்க பண்ணுறது, நான் அனுப்பி விட்டு அது வாடி போயிருக்கோம். அவ்வளோ லைவ் பிளான்ட் வாடி போயிருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி நான் வாங்கி அதை என்ன பண்ணுறது, அவங்களுக்கு போக வேண்டியது. நான் வந்து இது சும்மா வாங்க மாட்டேன், அதை நான் வாங்க வரேன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வாங்குவேன் அப்படி சொன்னேன். உடனே அவங்க என்கிட்ட கேட்கவே இல்லைங்க, இவங்களே கொரியர் அனுப்பி விட்டுட்டாங்க. செலவுகளை எதுவுமே கேட்காம அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க ப்ரொஃபஷனல் கொரியரில். அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு இதில் என்னென்னா நம்முடைய லவ் அந்த இயற்கைக்கு தெரியுதுங்க. 9 நாள் 10 நாள் கழித்து போனாலும் அவங்களுக்கு முளைச்சிருச்சு சரிங்களா. எல்லாமே லைட்டாக துளிர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சீடெல்லாம் நல்லாவே இருந்தது. ஸோ நல்ல மனசோடு நம்ம அனுப்பி நல்ல மனசோடு அவங்க ரிசீவ் பண்ணும்போது அது நல்லாவே வந்துடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு ஒன்று அனுப்பிவிட்டேன், அது போயே சேரலை. ஸோ ப்ரொஃபஷனல் கொரியரில் இந்த மாதிரிலாம் இருக்குது. திருப்பியும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க எழுதி வச்சுக்கிட்டாங்க, என்னோடய நம்பர் ஜெயாஸ் கார்டனுங்கிற பேரையும் எழுதி வச்சுட்டு என்னவா இருந்தாலும் சரி எங்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம், நான் தான் பொறுப்புன்னு சொல்லி ஒரு அம்மா அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இனி எந்த டிலேயும் உங்களோட இதுக்கு வராதுன்னு சொன்னாங்க. அப்போ எத்தனை பேர் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவங்களோடது மட்டும்தான் கரெக்டாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் என் சைடு எதுவும் டிலே ஆகக்கூடாதுங்கிறதுக்கு நான் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு ரெகுலராக நிறைய பேர் நமக்கு கொரியர் அனுப்புகிறாங்க, நம்மளும் ரெகுலராக கொரியர் அனுப்பிக்கிட்டே இருக்கும். இதில் என்னென்னா இந்த சீடில் தான் இந்த மாதிரி ஆகுது. ப்ராடக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் நம்ம ப்ராடக்ட் கொரியர் அனுப்புகிறோம், ஒன்று கூட அந்த மாதிரி ஆனதே கிடையாது. ஸோ சீடை எடுத்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை போஸ்ட்மேனான எல்லா போஸ்ட்மேனும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. போஸ்ட்மேனும் கார்டன் லவராக இருந்து ஒருவேளை எடுத்துடுறாங்களா தெரியலைங்க, என்னங்க நடக்குது நாட்டில். ஸோ தயவு செஞ்சு விதைகள் கட்டிங்ஸ் போகும்போது ஒரு பிரதர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அவங்களுக்கும் உயிர் இருக்குது,
ஒரு உயிரை கொள்கிற அதிகாரம் யாருக்குங்க இருக்குது? 9 நாள் 10 நாள் கழித்து ஒரு கட்டிங்ஸை நம்ம கையில் வாங்கும்போது அதனுடைய உயிர் பாதி போயிடுக்கும்ல. அது வந்து பாவம் அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு இயற்கை ஆர்வலராக நான் இதை வந்து பதிவு பண்ணுறேன். இதை பார்க்கக்கூடிய யாராவது அஞ்சல் துறை அல்லது கொரியர் துறையை சார்ந்தவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இது மாதிரியான தவறுகள் நடக்காமல் நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுங்க. உங்கள் சார்ந்த அலுவலர்கள் எல்லார்கிட்டேயும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. சரிங்க. அடுத்து பார்சல், எம்எஸ்எஸ் பார்சலில் இது வாங்குகிறோம், நிறைய பிளான்ஸ் எல்லாம் வாங்குகிறோம். பெரிய பெரிய பிளான்ஸ் மரங்கள்லாம் வந்து அதில் வாங்குகிறோம். அதில் வாங்கும்போதாவது கரெக்டாக வந்து சேருதா அப்படின்னு கேட்டாக்க, சென்னையில் போட்ட எம்எஸ்எஸ் பார்சல் இப்போ உடனே எடுத்துருவாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பி எனக்கு சொன்னாப்புல. ஆனால் நான் மறுநாள் வந்துடும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2 நாள் ஆச்சு, அவங்க அங்கேருந்து ஏற்றியே விடலைங்க, அங்கேயே போட்டுட்டாங்க எம்எஸ்எஸ் பார்சலில். இத்தனைக்கும் லைவ் பிளான்ட்டு வெளியில் தெரிகிற மாதிரி தான் அனுப்பியிருந்தாங்க. பாக்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, பாக்ஸ் கீழே உள்ள மண் மட்டும்தான் பாக்ஸுக்குள்ளே இருந்தது, மேலே உள்ள மரம் வந்து ஓப்பனில் தான் இருந்தது. அப்படி இருக்கிறத ஒரு 2 நாள் போட்டு வச்சா என்ன ஆகும் அப்படின்னு அவங்க யோசிக்கலை. 2 நாள் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு ஆகிடுச்சு. அந்த சனி ஞாயிறு அப்படிங்கிறதையும் அவங்க யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி டெலிவரி வந்து இங்கே கொடுத்துருக்கணும். இல்லை இந்த மாதிரி சனி ஞாயிறு வருதே, உடனடியாக நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த ஃபீலு இங்கே உள்ள எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்க்கும் இருந்திருக்கணும். அவங்க பேசாமல் ஃபோனே பண்ணலைங்க. எனக்கு ஃபோன் நம்பர் தெரியல. அப்புறம் ஒரு வழியாக ஃபோன் பண்ணி கேட்டாக்க எடுக்கவே இல்லை யாருமே. சரின்னு சொல்லி நான் ஒரு ஆட்டோவை அனுப்பி, எனக்கு போக டைமில் இருந்தாலும் பிளான்ட் வம்பா போயிடக்கூடாதே, அவ்வளோ காசு போட்டு 5 மரம் வாங்கியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரர் அனுப்பினா அவர் 2:10 போகிறாரு, 2 மணிக்கு அடிச்சிட்டு போயிட்டாங்க சாட்டர்டே. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, திங்கக்கிழமை போய் எடுத்திருக்கேங்க. அதனால தான் வந்தது இந்த சர்வ சுகந்தி. ஆசையாக வாங்கி ரொம்ப அழகாக வளர்த்துருவேன்னு பல கனவுகள் கண்ட என்னுடைய இந்த ஆசை பிள்ளை இப்படி நிற்கிறா. இங்கே இருங்க, வெறும் காஞ்சி போன குச்சி மட்டுமே இருக்குது. ரொம்ப கவலையாக இருக்குதுங்க. மற்ற பிளான்ட்டெல்லாம் பொழைச்சி வந்துடுச்சு. எல்லாமே ரொம்ப போயிருந்தால் ரொம்ப வெக்ஸ் ஆகியிருப்பேன். சரி, அதனால் பார்சல் சர்வீஸ்லையும் இப்படி பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. சரி, அப்போ போய் நாங்கள் அந்த அதிகாரிக்கிட்ட இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டப்ப போஸ்டலில் எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. 5 ரூபாய் கவர் அனுப்புனா தானே சார் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்தெந்த ஏரியாவில் பிரச்சனைகள் அடிக்கடி நடக்குதோ, சாதாரணமாக உள்ளது போயிட்டு போகுது 5 ரூபாய் கவரில் செல்ஃப் அட்ரஸ் கவர் வச்சு அனுப்பட்டோம். ஆனால் பிரச்சனைகள் இருக்கிற ஏரியா எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க எல்லாரையும் 26 ரூபாய் ஸ்டாம்ப் ஓட்ட சொல்லுங்கள். அந்த 26 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி உங்களோட கவருக்குள்ளே, அதாவது என்னோடய அட்ரஸ் எழுதியிருப்பீங்களா, அந்த கவருக்குள்ளே நீங்கள் உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எழுதி 26 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டணும். என்னோடதில் கிடையாதுங்க, உங்களுக்கு வர வேண்டியதில் 26 ரூபா ஸ்டாம்ப் போட்டிட்டு மேலே ரிஜிஸ்டர்டு அப்படின்னு எழுதிடணுமா. அப்படி எழுதுனா இங்கே கொண்டு போய் நாங்கள் போடுவோம்ல, அப்போ போஸ்ட் பாக்ஸில் போடாமல் அங்கே கொண்டு போய் உங்களோட அட்ரஸுக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறத அவங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்டை வாங்கிக்குவாங்களாம். அப்படி வாங்குறதுனால அது யாருக்கு போய் சேரணுமோ அந்த நபர் கையில் போய் சேர்ந்துருமா. அதில் நம்ம எவ்வளோ நாளும் போட்டுக்கலாமா. அதுக்கப்புறமா நம்ம அந்த 5 ரூபா கவரில் 5 கிராமுக்கு மேலே வெயிட்டு போடக்கூடாதான். அதை விட அதிகமாக போட்டால் அது உள்ள என்ன இருக்குங்கிறத அவங்க பார்த்துட்டா கூட அதில் ஒரு வேளை மிஸ்யூஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனாலும் போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்கேயும் பெண்டிங் வைக்க வாய்ப்பு இல்லை, போஸ்ட்மேன்ட்டை கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 26 ரூபா ஸ்டாம்ப் போட்டுனா நம்ம அழகாக கையில் தான் கொடுத்தாகணுமா, வேறு ஒருத்தவங்ககிட்ட கூட கொடுக்கக்கூடாதான். ஸோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டாகவே நமக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாரும் அதை பயன்படுத்த வேணாம். யாருக்கு அடிக்கடி பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு என்னவுமே வரமாட்டேங்குதுங்கிறவங்க மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. இது எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் சொன்ன தகவல். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடணும். ஏன்னா நம்ம புலனக்குழுவிலையுமே வந்து எதை எப்படி அனுப்புறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள், எப்படி நாங்கள் சீடை அனுப்புறது வாங்குறதுன்னு கேட்குறதுனால ஒரு வீடியோவாக போட்டுட்டேன். சரி, அப்புறம் இன்னும் ஒரு பெரிய மேஜரான ஒரு டவுட்டு,
செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்புங்க அப்படின்னு முதல்ல சேனலில் ஒரு விஷயத்தை சொன்ன ஒரே சேனல் நம்ம ஜெயாஸ் கார்டன் சேனல் தான். அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் வந்து அட்ரஸ் 5 rupees கவரில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு செல்ஃப் அட்ரஸ் கவரை அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் வந்து நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும், நாங்களே எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறோம், அது எந்த அளவுக்கு சாத்தியம், எவ்வளோ நாள் கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அது என்ன அப்படிங்கிறது நிறைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் தெரிய மாட்டேங்குது. செல்ஃப் அட்ரஸ் கவர் என்ன அப்படின்னாக்க, போஸ்ட் ஆஃபீஸில் போய் 5 ரூபாய் கவர் கொடுங்க அப்படின்னு கேட்டாக்க இந்த கவர் தான் தருவாங்க. இந்த கவரில் வெள்ளை கலரில் இந்த கவர் இருக்கும். சரிங்களா? இந்த வெள்ளை கலர் கவருக்கு மேலே சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ் கவர் வாங்கினோன்னா வெள்ளையில், ப்ரௌனில், அந்த மாதிரி நிறைய கலராக கிடைக்கும் இல்லையா, அதிலெல்லாம் எம்டியாக தான் இருக்கும், மேலே எந்த சீலும் இருக்காது. ஆனால் இதில் மேலே ஒரு ஓரமாக ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டாம்பு ஒட்டுன மாதிரி சீல் இருக்கும். சரிங்களா? அதுதான் 5 ரூபாய் கவர். அதெல்லாம் டிமாண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நான்லாம் வந்து ஒரு தடவையும் 1000, 500ன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்கி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க கவரெல்லாம் காலியாகி வேறு ஸ்டாக் இல்லைங்கன்னு சொன்னனால தான் நான் வந்து நீங்கள் செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்புங்கன்னு சொன்னதே காரணம். சரிங்களா? எனக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ வாங்கிட்டேன், 4000 பேருக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னா சும்மா வாங்க. அது எனக்கு வேலை பளுவாக இருந்தாலும் அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது, ஆத்ம திருப்தி இருக்குது. ஒரு ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலி இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு ஆத்ம திருப்தி இருக்குதுங்க. ஸோ அதனால தான் இது ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் இந்த மரபு காய்கறி விதைகளை நான் இலவசமாக கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய உறவுகளையும் கொடுக்க வச்சுருக்கேன். இப்போ என்ன சொல்லப்போனால் என்னுடைய உறவுகள் கொடுத்ததையும் சேர்த்தேன் அப்படின்னாக்கா ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலி இன்னும் அதிகமாக விதை 4000 பேர்லாம் இல்லை, அதை விட அதிகமான பேருக்கு பகிர்ந்துருக்கோன்னே நான் வந்து உங்களுக்கு டேட்டா கொடுக்கலாம். ஓகே, அந்த செல்ஃப் அட்ரஸ் கவரில் தான் வந்து அதாவது செல்ஃப் அட்ரஸ் கவர்னு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்கக்கூடாதுங்க. அந்த கவரை வாங்கணும். 2 கவர் வாங்கணும். ஒரு கவரில் என்னுடைய அட்ரஸ்ஸு இல்லை நீங்கள் யார்கிட்ட வாங்க போகிறீங்களோ அவங்களுடைய அட்ரஸை எழுதிக்கணும். இன்னொன்றில் உங்கள் அட்ரஸை எழுதி நல்ல குட்டியாக 4ஆவோ 5ஆவோ 6ஆவோ மடக்கி உள்ளே வைக்கணும். சில பேர் இந்த கவருக்கு ஈக்குவலாக அதே கவரை அழகாக உள்ளே வச்சிடுறீங்க. கிழிக்கும் போது 2 கவரும் சேர்ந்து கிழிஞ்சு வந்துடுது. கிழிக்கவே முடியலை. ஏன் இவ்வளவு கலை நயம் தாங்க முடியலை. சரியா? அதெல்லாம் வேண்டாம். நல்லா மடக்கி உள்ளே வைக்கணும் உங்களுடைய அட்ரஸ் எழுதின கவரை. அந்த கவருக்கு பேர் தான் செல்ஃப் அட்ரஸ் கவர். உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் அதில் எழுதுறீங்கல்லங்க, அதனால தான். மற்றபடி போஸ்ட் ஆஃபீஸில் போய் செல்ஃப் அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்டுட்டு பாவம் போஸ்ட் மாஸ்டரையும் போஸ்ட்மேனையும் வந்து மண்டை காய விடக்கூடாது. அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் போய் அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. சரிங்களா? ஓகே, இதில் புரிஞ்சிருச்சு. இப்போ எங்கள் ஊரில் அந்த 5 ரூபாய் கவர் கிடைக்கவே மாட்டேங்குது சிஸ்டர், நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு என்ன கவர் தோணுதோ பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடையில் போய் கூட ஆஃபீஸ் கவர் கொடுங்கன்னு சொல்லிட்டு பல விதமான சைஸில் கிடைக்குது. குட்டி, ஸ்மால் சைஸ், பிக் சைஸ், மீடியம் சைஸ், எல்லா சைஸ்லேயும் கிடைக்குது. என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. இதே மாதிரி உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் அதில் எழுதுங்க. இன்னொன்று இல்லை, என்னோடதை எழுதுங்க. 2லையும் 5 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டணும். நிறைய பேர் எனக்கு மட்டும் ஸ்டாம்ப் ஒட்டி உள்ள ஸ்டாம்பே ஒட்டாமல் இந்த வாரம் அனுப்பியிருந்தாங்க. எல்லாருக்கும் நான் 5 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி அனுப்பியிருக்கேன். நிறைய சகோதரிகள், குறைஞ்சபட்சம் ஒரு 5 சகோதரியாவது ஸ்டாம்ப் ஒட்டலை. சரிங்களா? கண்டிப்பாக 2லையும் 5 ரூபாய் ஸ்டாம்பு ஒட்டி அனுப்புனாதான் அது 5 ரூபாய் கவர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? வெயிட் நிறைய போடுறோன்னா கூட ஸ்டாம்ப் ஒட்டணுங்கிறதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். சரிங்களா? அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எப்போ யாருக்கு அனுப்புனாலும் ஃப்ரம்மும் டூவும் தெளிவாக எழுதி அனுப்புனா தான் வேலைப்பளு குறையும். நீங்கள் ஒரு ஆளுக்கு எழுதுறது அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி எழுதுங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நீங்கள் அப்படி எழுதாதனால சீல் அடித்து வச்சுருக்கேங்க ஜெயாஸ் கார்டன். அவ்வளோ பேருக்கும் நான் அனுப்பும்போது ஜெயாஸ் கார்டனுங்கிற சீலோடு தான் அனுப்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலைன்னா திரும்ப ரிட்டன் எனக்காவது வந்தால் யூஸ் பண்ணலாமேன்னு. ஆனால் ஆரம்ப நாட்களில் வந்துச்சு ரிட்டன். இப்போ அதுவும் வர்றது கிடையாதுங்க. சீடு எங்கே போகுதுன்னே தெரில. சரி, நிறைய விஷயங்களை குறிச்சின ஒரு தெளிவை இன்றைக்கி நான் ஏற்படுத்தியிருக்கேன்னு நம்புகிறேன். இதை பார்க்கக்கூடிய உறவுகளும் இதில் தெளிவாகிருக்கணும். இதை பார்க்கக்கூடிய பிரச்சனைக்குரிய கொரியர் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எம்எஸ்எஸ் பாஸ் சர்வீஸாக இருந்தாலும் சரி, போஸ்டல் துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இது மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கோங்க. நாங்கள் இயற்கையை, அதுவும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணக்கூடியவங்க.
அது மாடியாக இருக்கலாம், இல்லை தோட்டமாக இருக்கலாம். ரெண்டுமே ஒன்று தாங்க. இயற்கையான முறையில் நஞ்சில்லா காய்கறிகளை விதை பரவலாக்கம் செஞ்சு மரபு விதைகளை மீட்டெடுக்கக்கூடிய பணியை செஞ்சிட்ருக்குறோம். ஸோ நீங்கள் அந்த வேலையை செய்யலைனாலும் அந்த வேலையை செய்கிற எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையுமே கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. சரிங்களா? இது எங்களுக்கான பிஸ்னஸோ, இது எங்களுக்கான என்ன சொல்கிறது, இது எனக்கான பிஸ்னஸ் கிடையாது. இது எனக்கான வருவாய் ஈட்டக்கூடிய தளமும் கிடையாது. என்னுடைய பணியே வேறு ஒரு புனிதமான பணி. இதில் நான் இருக்கிறது கண்டிப்பாக இது இயற்கையை நேசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் எல்லாருக்கும். இயற்கையை நான் நேசித்தா என்னட்ட படிக்கிற குழந்தைங்க நேசிப்பாங்க, விவசாயத்தை எல்லாரும் ஆதரிப்பாங்க, விவசாயத்தை நேசிப்பாங்க, விவசாயம் பண்ணுறதுக்கு இளைய தலைமுறை வருவாங்க அப்படிங்கிற தூண்டுதலை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த மாடித்தோட்டம். அது மூலமாக விதை பரவலாக்கம். சரிங்களா? ஸோ எங்களுடைய நோக்கம் நல்ல ஒரு நோக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதற்கு உங்களுடைய கரங்கள் எல்லாம் எங்களோட கைக்கு இருக்கும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக பிரயோஜனமாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகே, பாய்.